மனித நேயம், நேர்மையான குணம் கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்தில் சாதகமான அமைப்பையும் கொடுத்துருக்கு, ஒரு சில விஷயத்தில் பாதகமான நிலையும் ஏற்படுத்துது. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பால் இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சனிக்கிழமையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு உணவாக வைங்க. இந்த 2 விஷயங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய வழிபாடாக பார்க்கப்படுது, பரிகாரமாகவும் பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. நல்ல ஒரு உயர்வு, செல்வநிலை வளம் காண உங்கள் ராசி அதிபதி சனி பகவானின் பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. சனி பகவானின் அருளால் நன்மை உண்டாகும், நல்லது நடக்கும். இறைவனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் பயன்பெறட்டும் அப்படின்னு தான் இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். கும்பராசி மனிதநேயம், புதுமை, அறிவியல் மற்றும் அரசியல் ஆர்வம், பொறுமை, நிதானம், சுதந்திரமான சிந்தனை கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். சில சமயத்தில் நிலையற்ற மனப்பான்மையும் உங்ககிட்ட இருக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையாக அணுகுமுறை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே மனிதநேயம் மிக்கவங்களாகவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. புதுமைகளை விரும்புவீங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பாருங்கள், சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். உங்களோட சுயமான சிந்தனை எப்பொழுதுமே நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். சுய கட்டுப்பாடு கொண்டவங்க நீங்கள். அதே போல் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுல உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களோட பொறுமை, நிதானம் இது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்மறை மற்றும் முன்னேற்றமான அணுகுமுறை கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள். ஆனால் சில சமயத்தில் மனநிலை நிலையற்றதாக இருக்கும். உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வச்சு செயல்படுங்க. இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த ராசியோட அடையாளம் நீருடன் கலசத்தை சுமந்து நிற்கக்கூடிய மனிதன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதே போல் அதிர்ஷ்ட உலோகம் அலுமினியம், யுரேனியம். அதிர்ஷ்ட கல் என்ன கலர் அப்படின்னு பார்த்தா நீலமாணிக்கம். இதை நீங்கள் சனிக்கிழமையில் வாங்கி அணிஞ்சால் இன்னுமே நன்மைகளை பெறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்புகளும் இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்களும் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கும்பராசியில் பாருங்கள், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதியில் 1, 2, 3ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களுமே கும்பராசியில் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. கூடவே ராகு பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், கலஸ்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. தொழில், கர்ம, ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ பாருங்கள் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் உங்கள் ராசியை பாருங்கள், செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த ஒரு பார்வை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றி ஒரு வாய்ப்பை தரும். நினைக்கிறது நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. வீண் வழக்கு, வம்பு இது கொஞ்சம் வரும். உங்களோட வேலையை கவனமாக செய்யுங்க, முன்னெச்சரிக்கையாக செயல்படுத்துங்க. ஏன்னா வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சிலர் இடையூறு செய்வாங்க. இது கொஞ்சம் வம்பு வழக்காக கூட மாறலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். சுக்கிர பகவானோட சஞ்சாரம் கொஞ்சம் அலைச்சலை தரும். ஆனால் அந்த அலைச்சலால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். அலைச்சலாக இருக்குது, உடல் அசதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காரவே கூடாது. சிறப்பாக முன்னேறுங்க, முயற்சி செய்யுங்க, முன்னேற்றத்தை அடைவீங்க.
திடீர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் வரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும்போது மட்டும் கவனமாக பழகணும். தேவையில்லாமல் குடும்ப விஷயத்தை 3ஆம் நபர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை செய்யவே செய்யாதீங்க. இது பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் தவிர்த்தே ஆகணும். விருப்பத்திற்கு மாறான சம்பவம் இதனால் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களாம் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். உங்களோட கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவதால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. இல்லைன்னா வீண் வம்பு சண்டை இந்த மாதிரியான நிலை வரும். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் பாடுபடுறது தப்பில்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைச்சா நன்மைகளை பெறலாம். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். பெண்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். மனக்கவலை வருதுன்னு சோர்ந்து போயிடாதீங்க. துணிச்சலாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பண வரவு இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. வர வேண்டிய பணம் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய பண வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களோட ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே பலவித குறுக்கீடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குறுக்கீடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க. மாணவர்களுக்கு ரொம்பவுமே கவனமாக உங்களோட பாடத்திட்டத்தை படிக்கிறதுனால நன்மைகளை பெரும்பாலும் பெற முடியும். தெளிவாக புரிந்து கொண்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்ணையும் பெற முடியும். உங்களுடைய ஆசிரியர் பெற்றோரின் உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக இருங்க. நண்பர்கள்கிட்ட பழகும் போதுமே கவனமாக இருக்கணும். மற்றவங்கள பற்றி எந்த ஒரு கருத்தையுமே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களோட செயல்பாடுகளில் முழுமையாக கவனம் செலுத்தினா பெரும்பாலும் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டம் நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை கொடுக்கும். இப்போது அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்தா, முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் வீண் வாக்குவாதங்களால் தேவையில்லாமல் பகை வளரும். அதனால் வீண் வாக்குவாதம் செய்யாமல் பகையை வளர்த்துக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களோட வியாபாரத்தையுமே நீங்கள் லாபம் தரக்கூடிய விஷயமா மாற்றலாம். அதுக்கு தேவையான பண உதவியுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. உறுதுணையாக குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமான உழைப்பை தருவாங்க. நல்ல வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் ஈடுபடாதீங்க. கவனமாக செயல்படுங்க. நன்மைகளை பெறுவீங்க. அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பையும் தரணும். அப்படி அதிக உழைப்பு தந்தால் அதற்கேற்றது போல பலனையுமே நீங்கள் பெற முடியும். எதிர்பார்ப்புகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னா அது கஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். குடும்பத்திலையுமே கலகலப்பான சூழல் உருவாகும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு கிடைக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின கவலை உங்களை விட்டு நீங்கும். அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. நீங்களுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் அனைத்து வகையிலுமே நன்மைகள் பெற நீங்கள் நிதானத்தை கையாண்டாலே நன்மையை பெறலாம். முழு மூச்சாக வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. நன்மையை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்க இப்போ பாருங்க, உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, குடும்பம், இந்த நண்பர்கள் இவங்கக்கிட்ட தேவையில்லாத மனசஞ்சலம், தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வரும். அதை கட்டாயமாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். இதை தவிர்த்தா பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உறவு அதிகரிக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். நீங்கள் அவசர முடிவுகள் எடுக்கிறத மட்டும் தவிர்த்தே ஆகணும். வீண் வாக்குவாதத்தை விட்டுட்டு நிதானமாக பேசினா நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகவும் நன்மைகள் அதிகரிக்கவும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் காரிய அனுகூலம் பிறக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். விநாயகர் பெருமானின் அருளால் கும்பம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ அனைத்து வகையிலுமே நன்மைகள் சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.